வெஜ் சூப் செய்ய தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், பீன்ஸு, இது பூண்டு, வெங்காயம், கேப்சிகம், இது கேரட்டு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து கடாயை எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கங்க. ஸோ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுங்க. இது ஒரு பல்லு மட்டும் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒன்று போட தேவையில்லை, ஒரு அரை வெங்காயம் வந்து மட்டும் போட்டால் போதும். நீங்கள் எவ்வளோ சூப் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்புக்கு தேவையான அளவு வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த பூண்டும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கேரட்டு, ஸோ லாஸ்ட்டாக வந்து கேப்சிகம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ 2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கப்பு சூப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே பாயில் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணியாச்சு. ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அரை கப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூனு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சேர்த்துக்குங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது இந்த சூப்பு வந்து நல்லா திக்னஸாக வரும், அதுக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இல்லைனா வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஒரு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கங்க டேஸ்ட்டுக்காக. ஜாஸ்தி போட வேணாம், ஒரு அரை டீஸ்பூன். இதில் வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போதும்னு நினைக்கிறேன் இந்த கலருக்காக. ஸோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே பாயில் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பு தயாராகிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஸோ அவ்வளோதான், 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ சூப் ரெடி ஆகிடுச்சு. தனியாக நம்ம வந்து பவுலில் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா அந்த எல்லா பீன்ஸு, கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல அருமையான டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.